அவனுங்க மாட்டை பிடிச்சி நம்ம பையன் வீரன்னு காட்டிட்டான்ல. அதோட அவங்க மாட்டை பிடிச்சி தான் உன் கையை விட்டுவிட்டாங்க. இப்போ உள்ளூரில் வர பிடிச்சிருக்கான். என்ன செய்ய காத்திருக்காங்களோ கிழிச்சாங்க. திரும்பி வெட்டுவோம்னே. சத்திரப்பட்டியில் நடந்த ஜல்லிக்கட்டில் ஏற்பட்ட சாதி கலவரத்தில் 2க்கும் மேற்பட்டோர் பலியாகினர். மேலும் அப்பகுதியில் பதட்டமான சூழ்நிலை நிலவி வருகிறது. இதனைத் தொடர்ந்து சத்திரப்பட்டி அதன் பஞ்சாயத்தைச் சேர்ந்த அனைத்து ஊர்களிலும் ஜல்லிக்கட்டு நடத்த மாவட்ட நிர்வாகம் இடைக்கால தடை விதித்துள்ளது. கொண்டை இல்லாத சேவலும் கோபுரம் இல்லாத கோயில் மாதிரி ரத்னம் இல்லாத ஊரும் ஒன்றும் இல்லாமல் போச்சாப்பா. அதனால தான் சாதிக்கு ஒருத்தன் சண்டைக்கு ஒருத்தன் தெரியுறாங்க. ரத்னம் இருந்திருந்தா இப்படியெல்லாம் நடந்திருக்குமா? ஜல்லிக்கட்டு நடக்குதான்னு பார்ப்போம். எல்லாம் அந்த கருப்புக்கு தான் தெரியும். வருஷம் அவங்ககிட்ட போய் நிற்கிறதும் அவங்க எதையா சொல்லி கட்டையை கொடுக்குறது மாதிரி இருந்தா நம்ம என்ன தான்ப்பா பண்ணுறது? நான் எத்தனை வருஷம் தான் அவங்க போய் தூங்கிட்டு இருக்க போறீங்க? இந்த வருஷம் ஊரை கூட்டி ஒரு முடிவு பண்ணிடணும். வருஷம் அதானப்பா நடந்துகிட்டு இருக்கு. பஞ்சாயத்தை கூட்டினாலே ஆளாளுக்கு மாற்றி சண்டையை போட்டு போயிடறாங்க. கோர்ட்டு கேஸ்ன்னு 10 வருஷத்துக்கு மேலே ஓடி போச்சு. எல்லாம் ஒன்றா சேர்ந்து வந்தால் தான் நடத்த முடியும்னு கலெக்டரே சொல்லிட்டாரு. இவங்கிட்ட போய் யார் பேசுறது? இல்லை மாப்பிள்ள, ஊர் கூட்டத்துக்கு ஏற்பாடு பண்ணுங்க. இந்த வருஷம் 2ல் 1 பார்த்துருவோம். ஜல்லிக்கட்டு நடத்த பேச்சு எடுத்தாலே அடிதடியில் தான் போய் முடியும். இந்த வட்டம் நடத்தணுன்றாங்க. இது எதில் போய் முடிய போகுதோ? நம்ம ஊர்லேயும் கொலை நடந்து கொள்ள வருஷம் ஆச்சு இல்லையா? இந்த வருஷம் கன்ஃபார்மாக கொலையை பார்க்குறோம்டா அப்படின்ற. ஆமாடாமாண்ணே. மாப்பிள்ள, அப்படின்னா இந்த வருஷமும் உனக்கு கல்யாணம் நடக்காதா? என்னடா சொல்கிற? நம்ம ஊர் ஜல்லிக்கட்டில் ஒத்த காலையாவது பிடிச்சாதான் கல்யாணம் பண்ணுன்னுட்டு இருக்கான். இந்தா சுத்துப்பத்து ஏரியாவிலே மாடு பிடிக்கிறதுல இவன் தான் கெத்து. மேட்டுப்பட்டி மூர்த்திண்டா மாட்டில் இருந்து மாட்டுக்காரன் வரைக்கும் 50 பேத்துக்கும் தெரியும். தெரிஞ்சு என்னடா பண்ணுறது? நம்ம ஊரில் ஒரு காலை அடக்கலையேன்னு ரொம்ப ஃபீலாக இருக்கு. ஐயாவுக்கு ஃபீலாக இருக்காம்ல. மாடு குச்சி குடல் தெரிஞ்சுன்னு வச்சுக்க. ஃபீல் மட்டும் இல்லை, நொந்து நூலா நிமிடே. இதில் இருக்க சட்ட சிக்கல் தெரியாமல் பேசிகிட்டு இருக்காங்க. இத்தனை வருஷமாக நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நடக்கலை. இந்த வருஷம் நடக்காமல் போச்சுன்னு வையேன். அதுக்கப்புறம் கவர்மெண்ட் லிஸ்ட்லேருந்தே நம்ம ஊர் பேரை தூக்கிடுவாங்க. அதுக்கப்புறம் ஜல்லிக்கட்டு நடத்துறது குதிரைக்கு கொம்பு முளைச்ச மாதிரி தான். அட அவன் எதுக்கு ஒத்துவர மாட்டான் மாப்பிள்ள? கூட்டத்தை கூட்டினாலே வேண்டாத பேசி வெட்டி விட்டுருவாங்க மாப்பிள்ள. யார் என்ன பண்ணாலும் சரி, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை நாம் நடத்துகிறோம். அதெல்லாம் சரிதான் தம்பி. ஜல்லிக்கட்டை பற்றி உனக்கு என்ன தெரியும்? இல்லை மாட்டை பற்றி தான் உனக்கு என்ன தெரியும்? மாட்டில் காங்கேயம், வடகரை, செம்மரை, பழமலை, ஆலம்பாடி, உம்புளச்சேரி, இருசாலி, மலைமாடு, புலிக்குளன்னு தமிழ்நாட்டில் மொத்தம் 18 வகை மாடு இருக்குது. கருப்பு, வெள்ளை, மர, மயிலை, காரி, கரம்பை, செவலை, செந்தாரை, புள்ளிமரன்னு பல நிறம் இருக்குது. பாடை, கொண்டை விலங்கு, வால் சொட்டை, தெராசு, ஏறு புறம், இறங்கு புறம், வால் புறம், ராசா சுழின்னு பல சுழி இருக்குது. இல்லை எந்த வகை வண்டிக்கு சரி வரும், எது வாடிக்கு சரி வரும் எனக்கும் தெரியும். மாட்டில் இத்தனை வெரைட்டி இருக்கா? என்னமோ கல் தோசை, மசாலா தோசை, ஆனியன் தோசைன்ற மாதிரி அடிக்கிட்டே போகிறான். இது தெரியாமல் போச்சு. ஏண்டா இவன் மலேசியாவில் எதுவும் இன்ஜினியர்னாங்க, மாடு மேய்க்கிற மாதிரி பேசுகிறான்.
இத்தனை மாடாடா இருக்கு? நமக்கு தெரிஞ்சனா ரெண்டு தான். ஒன்று பசு மாடு, இன்னொன்று எருமை மாடு, இன்னொன்று இருக்கு காளையா, தடி மாடு. தயவுசெய்து இப்பெல்லாம் ஜோக்கடியாரா? மாடு முட்டிச்சிட்டு போவேன். எங்கடா போய் தொலைஞ்ச? நான் எங்கே போனேன் உங்களுக்கு என்னடா? நீங்கள் இழுத்த 7:30 ஏன் கவுட்டக்குள்ள ஈட்டி விட்டாங்க. ஜஸ்ட் மிஸ்ஸு, செத்துருக்கும். என்னடா பார்க்குறீங்க? எங்கள் அப்பா என்ன பிரச்சனைக்காக கஷ்டப்பட்டாரோ அதெல்லாம் இங்கே இன்னும் அப்படியே தானடா இருக்குது. அவர் சாவுக்கு அப்புறமாச்சு ஊர் ஒத்துமையாக இருக்குன்னு பார்த்தா இல்லையே. கடைசி வரைக்கும் எங்கள் அப்பா சாவுக்கு ஒரு அர்த்தமே இல்லாமல் போச்சேடா. இந்த மலைச்சாமி குருமூர்த்தி இருக்கிற வரைக்கும் நம்மளால் ஊரை ஒன்று சேர்த்து ஒன்றும் பண்ண முடியாது மாப்ள. ஜல்லிக்கட்டு நடத்தணும்னா கலெக்டர் தானே பர்மிஷன் தரணும். நடுவில் இவங்க யார்? பர்மிஷன் கேட்போம், நாமளே நடத்துவோம். அது இல்லை மாப்ள, 2 பேர் தானே எதிரி, 2 ஊர் இல்லைல்ல. நம்ம ஊரில் ஜல்லிக்கட்டு நின்று போய் பல வருஷம் ஆச்சு. கோர்ட்டே நடத்தலான்னு சொன்னதுக்கப்புறமும் யார் தலைமையில் நடத்துறதுன்னு பேசி வருஷம் தான் போயிட்டு இருக்கு. அதனால இந்த வருஷம் கண்டிப்பாக ஜல்லிக்கட்டு நடத்தியே ஆகணும்னு நம்ம பிரசிடென்ட் பெருமாளே முடிவு பண்ணியிருக்காரு. நிறுத்தியா? வருஷம் ஊர் கூட்டம் போட்டு அவர் அருமை பெருமை பேசுறதுலாம் போதும். என்னப்பா பெரிய மனுஷன் மரியாதைலாம் பேசிக்கிருக்க? யார் பெரிய மனுஷன்? பின்னாடி 4 பேர் நடக்கூட்டி இவர் முன்னாடி போன பெரிய மனுஷனா? அப்படி பார்த்தா என் பின்னாடி தான் கொல்ல போய் நிற்கிறான். நானும் பெரிய மனுஷன் தான். வேட்டி விளம்பரத்தில் வர மாதிரி வெள்ளைஞ்சொல்லியுமே வரான். எதுவும் பிளான் வச்சுக்கானோ? என்னடா ஏமாப்ல, பஞ்சாயத்து எப்படி போகுது? இன்னைக்கு ஏதாவது குலகில் விழுமா? போகிற பக்கம் பார்த்தா அப்படிதான் தெரியுது. ஏன் நீ போல? எதுக்கு மாப்பிள்ள நம்ம அங்கே போய் தேவையில்லாமல் டென்ஷன் ஆகி ஒரு 4 பேர் தலையை வெட்டி வரான் ஊத்துறான். காது கிடச்சா போதும். வருஷத்துக்கு எத்தனை கேஸை பார்க்குறது? ஊருக்காரன் எல்லாருக்கும் நம்மளை பற்றி தெரிஞ்சிருக்கு. யோ, உங்க பிரச்சனை அப்புறம் பேசிக்கலாம்யா. முதல் வாடியை சுருக்கி கட்டுற வழியா பாருங்க. சுத்தி இருக்க ஊர்ல பூரா வாடி பெருசா இருக்கிறனால தான் பூரா புடியக்காரனுக்கு வாக்கரிசி போட்டீங்க. எதுக்கு? வாடி சிறுசா இருக்கிறனால தான் காலை வெளியே வரும்போதே திம்மலை கட்டிக்கிறாங்க. அப்புறம் பூரா மாடும் புடி மாடாகாம என்னையாக? மாடு வாடியை விட்டு வெளியே வந்து நின்று சுத்து போடும்போது பிடிக்கிறான் பாத்தியா? அவன் தான் சரியான புடியக்காரன். என்ன ஆளாளுக்கு பேசிட்டு இருக்கீங்க? இந்த ஆளு பேசாம விட்டதுனாலதான் மாடு பிடிக்க உள்ள வந்தவங்க நீ வாடியில் அடங்காக்குறேன். ஒத்த மாட்டை வச்சிருக்கிற இந்த ஆளை நடத்தணும்னு சொல்ற போது 10 மாட்டை வச்சிருக்க நான் நடத்த மாட்டேனா? ஊருக்குள்ள நிறைய மாடு வச்சிருக்கிறவன், நிறைய பொண்டாட்டி வச்சிருக்கிறவங்களாம் நடத்த முடியாது. எல்லாத்துக்கும் ஒரு முறைன்னு ஒன்று இருக்கு. எதுவாக இருந்தாலும் கூட்டத்தில் பேசி முடிவு பண்ணிக்கிடுவோம். அவனுக்கு அங்கே பேசிட்டு இருக்காங்க, இங்கே பார்த்துட்டு இருக்கான். வந்த வேகத்தில் எதுவும் தூக்கிட்டானா? என்ன பண்ணுறான்னு பார்ப்போம். நிறுத்துங்க. உங்களுக்குள்ள இருந்த போட்டினால தான் இம்பிட்டு வருஷம் ஜல்லிக்கட்டு நடக்காம போச்சு. நீங்க யாரும் இந்த வாட்டி நடத்த வேணாம், நான் நடத்துறேன். நினைச்சேன் நீ சுத்தி இங்கே தான் வந்து நிப்பேன்னு. யோ, நீங்க யாரும் நடத்திக்கீங்க. இந்த வாட்டி வாடி வாசல் நாங்க துணி சுத்துறோம். இதை நாங்க விடுறதா இல்ல. என்ன பண்ணுவ? யாரை எங்க வைக்கணும் எனக்கு தெரியும். அவன் அப்ப இருக்கிற வரைக்கும் அவர் தான் எல்லாத்தையும் செஞ்சாரு. இப்ப அவர் புள்ள வந்து செய்யறேங்கிறான். செய்யட்டுமே. நடத்தியா? நிறுத்தியா? அப்பனுக்கு அப்புறம் பிள்ளைங்கிறது அரசியலுக்கு வேணா ஒத்து வரேன், அம்பிட்டுக்கு ஒத்து வராது. இப்ப ஏன் தம்பி உழுகிற காலத்துல ஊரை விட்டு ஓடி போயிட்டு அறுக்கிற காலத்துல அறுவாலோட வந்து நிக்கிறீங்களாக்க? எங்களுக்கு உழுகவும் தெரியும், அறுக்கவும் தெரியும். எதுக்கு ஆளாளுக்கு வாழ் கத்திட்டு இருக்கீங்க? இங்க பாருங்கப்பா, ஒத்து வந்தா எல்லாரும் ஒன்னா சேர்ந்து நடத்தலாம். இல்லைன்னா அவன் தனித்தனியா நடத்திக்கங்க. பெரிய துரட்டு பிடிச்ச வேலையா இருக்கு. கோயில் திருவிழா ஜல்லிக்கட்டுல ஊர் ஒன்னா இருக்கிறதுக்கு தான் நடத்துறதே. நடுவில் வந்தது தானே சாதி சம்பிரதாயம் எல்லாம். ஊரை ஒன்னா சேர்த்ததுக்காக தானே எங்க அப்பா கொண்டாங்க. இந்த வருஷம் எங்க அப்பா ஆசைப்பட்ட மாதிரி நான் ஜல்லிக்கட்டை நடத்தி காட்டுறேன். முடிஞ்சா கூட வந்து உதவி பண்ணுங்க, இல்லைன்னா ஒதுங்கி நின்று வேடிக்கை பாருங்க. ஒரு சாவுல நின்ன ஜல்லிக்கட்டு இன்னொரு சாவு விழுந்தாதான் நடக்கணும்னா அது ஏன் சாவா?
ரத்தமும் சதையுமா ஒன்றா இருந்த நம்மளை ஓட்டுக்காகவும் நோட்டுக்காகவும் பிரித்து வச்சாங்க. நம்மளை பிரித்தவங்களாம் ஒன்றா பென்ஸ் காரில் போகும்போது சேர்ந்து இருந்த நாம மட்டும் எதுக்கியா அடிச்சுக்கிட்டு சாகணும்? இதை சொன்னதான் நம்மளை லூசு பையன்றாங்களே. ஏய், யார் எடுத்தாலும் சரி, இந்த வருஷம் ஜல்லிக்கட்டை நம்ம நடத்துகிறோம். கண்டிப்பாக நடத்துகிறோம். ஆமாடா, செய்வோம்டா. சரி மாப்பிள்ள, நானும் இறங்கிறேன். ஏய், நாளைக்கு கலெக்டர் பார்க்க போகணும்டா, எல்லாம் ரெடியாக இருங்க. சரிடா, வரேன். ஓகே, வரேன் மாப்பிள்ள. என்னடா இந்த பக்கம் ரோட மறைச்சு வச்சிருக்காங்க? எதுக்காவது குழியை தோண்டிக்கிட்டு இருப்பாங்கடா. நீ லெஃப்டில் விடு. எங்களுக்கு வேற வேலை இல்லை, அம்மா எப்போ பார்த்தாலும் தோண்டிக்கிட்டு. என்னடா மாப்பிள்ள இங்கேயும் மறைச்சு வச்சிருக்காங்க? டேய், சொல்ற தூக்கம் இல்லடா. மாப்பிள்ள ஏற வண்டியில. யாரா அவங்க? இங்க என்ன நடக்குது? இத்தனை வருஷமா ஜல்லிக்கட்டில் நடந்த பிரச்சனை தான் என் அப்பாவை கொண்டாங்கன்னு இந்த ஊர் நம்பிக்கிட்டு இருக்கு. ஆனால் பிரச்சனை வந்ததே என் அப்பாவை கொல்லதான். நான் இந்த ஜல்லிக்கட்டை நடத்தினா எங்கள் அப்பாவை கொண்டவன் தானாக வெளியே வருவான்.